நம்மளுடைய பிரச்சனையை ஒருத்தர் மட்டும்தான் தீர்த்து முடிக்க முடியும். நிறைய பேர் எனக்கு ஜெபிக்கலாம் வாங்க, இந்த சேனல் நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த சேனல்ல பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க, எங்க வீட்டுக்காரர் என்கிட்ட வந்து பேசணும், என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என்கிட்ட வந்து பேசணும், வரமாட்டாங்க, நாங்க பிரிஞ்சு இருக்கிறோம், நாங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கிறோம். நான் ஒரே பதில் சொல்வேன், தீர்வு வந்து இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர்கிட்ட வாங்க, உங்களுடைய தீர்வை உங்களுக்கு கொடுப்பாரு. உங்களை பிரிக்க மாட்டாரு ஆண்டவர், உங்களை சேர்த்துதான் வைப்பாரு. ஆண்டவர்கிட்ட வரத்துக்கு லேசினஸ். மனுஷன் ஏதாவது செய்வானா? மனுஷன் ஏதாவது சேர்த்து வைப்பாங்களா? மனுஷன் வருவாங்களா? மனுஷன் வந்து நம்மள கைய கூட்டிட்டு போவாங்களா? மனுஷன் நம்மள டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவாங்களா? மனுஷன் பணம் தருவாங்களா? மனுஷன் நம்மளை உயர்த்தி விடுவாங்களா? உன்னுடைய தேவைக்காக நீதான் பணிந்து கொள்ள வேண்டும். நீதான் பணிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுடைய பெரிய பிரச்சனைக்கு தேவை என்ன தெரியுமா? உங்களுடைய பெரிய விசுவாசம். ஆண்டவர் சொல்றாரு, கடுகளவு விசுவாசம் இருந்தா என்னை விசுவாசிக்கிறவன் நான் விட்டு போகவே மாட்டேன், நான் கண்டிப்பா செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைய பேர் இந்த லெந்து நாட்களில நிறைய முடிவுகள் எடுத்திருப்பீங்கல்ல, நிறைய முடிவுகள் எடுத்திருப்பீங்க. இந்த லெந்து நாட்களில சில பேர் 40 நாள் உபவாசம் இருந்திருப்பீங்க. சில பேர் என்னென்னமோ முடிவெல்லாம் எடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. எத்தனை பேர் கறியெல்லாம் மீன் எல்லாம் சாப்பிட மாட்டீங்க, கையெல்லாம் தூக்க மாட்டீங்க. எதை கை தூக்குங்க, கறி மீன் எல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் பூ வைக்க மாட்டேன், அப்புறம் என்ன பண்ணுவேன், சினிமா பார்க்க மாட்டேன், சீரியல் பார்க்க மாட்டேன். ஹலோ, எல்லாம் சிரிப்பெல்லாம், உங்க சிரிப்பெல்லாம் எனக்கு தெரியுது, நாங்களும் அப்படிதான் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களை யாருன்னா பைபிள்ல இயேசு கிறிஸ்து வந்து, ஏம்மா நீ கொஞ்சம் பூ வைக்காதம்மா இந்த 40 நாள், அம்மா நீ கொஞ்சம் கறி மீன் சாப்பிடாதம்மா இந்த 40 நாள், அம்மா எனக்காக நீ உன் குடியை விட்டு கொடுமா, எப்பா உன் குடியை விட்டு கொடுப்பா, அப்பா நீ கொஞ்ச நாளைக்கு சீரியல் பார்க்காதப்பா, நீ எங்கெல்லாம் எழுதி இருக்குதா? இதெல்லாம் செய்ய தெரியுத, ஏன் விசுவாசிக்க முடியல? இதெல்லாம் செய்ய தெரியுத. கர்த்தர் கேட்டாரா நீ பூ வைக்காதன்னு கேட்டாரா? நீ கறி மீன் சாப்பிடாதன்னு கேட்டாரா? நல்ல கறி மீன் சாப்பிடுறவங்க பாப்பாத்தீங்க மாதிரி ஆயிடுவாங்க, பாப்பற ஜனங்கள் மாதிரி ஆயிடுவாங்க. கொமட்டுதுங்க எனக்கு மீனை பார்த்தாலே, கறியை பார்த்தாலே. குடி கரெக்டா எப்பமா? செவ்வாய்க்கிழமை அந்த ஆஷ் வெனஸ்டே இருக்குதுல்ல, அது தொடங்குறதுக்கு முன்னாடி பார்ட்டி நடக்கும். நிறைய பேர் வீட்டுல நிறைய பேருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்ட்டி நடக்கும் செவ்வாய்க்கிழமை. அந்த சாம்பல் புதன் தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன பார்ட்டியா? கடைசி குடி. என்னமோ கடைசி லாஸ்ட் சப்பர் மாதிரி இவங்களுக்கு கடைசி குடி. 40 நாள் குடிக்க மாட்டோம், என்ன போடுறது? விட்டு கொடுங்க. யாருக்காக? இயேசுவுக்காக நான் விட்டு கொடுங்க. அட பாவி ஜனங்களே, நான் சொல்றேன், ஆண்டவர் உங்ககிட்ட அதெல்லாம் கேட்கவே இல்லை, உன் குடியை கேட்டார. ஒரு அம்மா வந்து சொல்லுது, அம்மா 40 நாள் நான் சினிமா பார்க்க கூடாதுமா, அந்த காணிக்கையை வந்து நான் அப்படியே ஆண்டவருக்கு. அட உன்னை யாரு கேட்டா அந்த காணிக்கைய? யாரெல்லாம் கேட்டாங்களா நீ சினிமா பார்க்காத, நீ சினிமா அந்த காசை கொண்டு வந்து போடுன்னு சொன்னாங்களா? எரிச்சலா ஒரு